உலகமே இப்போ ஒரு மிகப்பெரிய போரோட விளிம்புல நிற்குது. ஈரானோட உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலி கமேனி மீதான தாக்குதலுக்கு அப்புறமா இந்த நிலைமை இன்னும் கொஞ்சம் மோசமா இருக்கு. அமெரிக்காவோட மிக பிரம்மாண்டமான போர்க்கப்பலான USS ஆப்ரஹாம் லிங்கன் மேல 4 ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தி இருந்ததா ஈரான் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. ஆனா இது முற்றிலுமான ஒரு பொய் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா அதுக்கு மறுப்பு தெரிவித்திருந்தது. உண்மையிலேயே நடந்தது என்ன, இந்த சம்பவத்தோட பின்னணி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஈரானோட இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை IRGC வெளியிட்டிருந்த ஒரு அறிக்கையில ஈரான் மீதான தாக்குதல்களுக்கு பதிலடியா அரபிக்கடல்ல நிலைநிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்காவோட மிக பிரம்மாண்டமான போர்க்கப்பலான USS ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் மேல 4 ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தி இருந்ததா தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த ஏவுகணைகள் 4மே துல்லியமா போர்க்கப்பலை தாக்கி அது வெடிச்சதாகவும் இந்த அறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது மூலமா அமெரிக்க இஸ்ரேல் கூட்டணிக்கு ஒரு நல்ல பதிலடி கொடுத்ததாகவும் ஒரு பாடம் புகட்டி இருக்கதாகவும் IRGC வெளியிட்டிருந்த அறிக்கையில சுட்டி காட்டப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாம கடலும் நீரும் இனி ஆக்கிரமிப்பாளர்களுக்கு கல்லறையா மாறும் அப்படின்னு ஈரான் ராணுவம் ஒரு எச்சரிக்கையையும் விடுத்திருந்தது. இந்த செய்தி வெளியான கொஞ்ச நேரத்திலேயே அமெரிக்கா இதை முற்றிலுமா மறுத்திருந்தது. ஈரான் இந்த விடயத்துல அப்பட்டமா பொய் சொல்றதாகவும் அமெரிக்கா குற்றம் சுமத்தி இருந்தது. அது மட்டும் இல்லாம தங்களோட மிக பிரம்மாண்டமான போர்க்கப்பலான ஆப்ரஹாம் லிங்கனுக்கு பக்கத்துல கூட ஈரானோட ஏவுகணைகள் எதுவுமே போகல அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ஒரு கருத்து வெளியிட்டிருந்தது. ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் எந்தவித சேதமுமே இல்லாம பாதுகாப்பா இருக்கதாகவும் ஈரான் தங்களுடைய தோல்விகளை மறைக்கிறதுக்கு இந்த மாதிரியான பொய்களை சொல்லிக்கிட்டு இருக்கதாகவும் அமெரிக்கா தெரிவிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த போர்க்கப்பல் மூலமா தங்களுடைய இலக்குகள் மேல தொடர்ந்தும் குறி வச்சுக்கிட்டு இருக்கதாகவும் அமெரிக்கா சுட்டிக்காட்டி இருந்தது. கடந்த சனிக்கிழமை ஆரம்பிச்சு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஈரான்ல நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஆபரேஷன் எபிக் ஃபியூரி தான் இந்த பதற்றத்துக்கான முக்கிய காரணமா பார்க்கப்படுது. இந்த தாக்குதல்கள்ல ஈரானோட உயர்மட்ட தலைவர் கமேனி உயிரிழந்ததுதான் ஈரான் இந்த பதிலடி தாக்குதல்களை இப்போ தீவிரப்படுத்தி இருக்கிறதுக்கான முக்கிய காரணம். அமெரிக்காவோட மிக பிரம்மாண்டமான போர்க்கப்பல் இதை தாக்கி அழிச்சிட்டதா ஈரான் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கு. ஆனா அது பொய் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா இதை முற்றிலுமா மறுத்திருக்கு. இதுல எது உண்மை எது பொய் அப்படிங்கிறதுனா சர்வதேச உளவு அமைப்புகளோட மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. ஒருவேளை ஈரான் சொல்றது உண்மையா இருந்தா அது அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவா பார்க்கப்படுது. அப்படி இல்லாம அமெரிக்கா சொல்றது உண்மையா இருந்தா ஈரானோட ராணுவ பலம் மேல நிறைய கேள்விகள் எழுப்பப்படும். மத்திய கிழக்கு நாடுகளை மையப்படுத்தி அமெரிக்கா மேல ஈரான் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பதிலடி தாக்குதல்கள் தொடர்பா இன்னும் தகவல்களை நிச்சயமா உங்க கூட பகிர்ந்து கொள்ளக்கூடிய எதிர்பார்ப்புல உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கனுஷியா புஷ்பகுமார்.